அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம் வபாத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாஃபெரும் ரஹ்மத்தும் கிருபையும் மற்றும் ஒரு நோன்புல அல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இதில் நேலங்காரங்களை மிகவும் பொறுமதியான முறையில் செலவழிக்கிறது எங்களுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடையக்கூடிய முறையில் ஆக்கி கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் பொறுமதியாக செலவு செய்யணும். பெண்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டாலும் கூட ஜிக்கரோட மற்றும் அவர்கள் மனநமிட்டிருக்கக்கூடிய குரானுடைய திலாவத்துகள் செலவாத்துகளோட காலங்கள் நேரங்களை கழிக்கணும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா, அடுத்தது இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லா என்கிறத கூடுதலாக உச்சரித்து கொள்ளணும். நாங்கள் சொர்க்கத்தை அதிகமாக கேட்குறதோட நரகத்தை விட்டும் பாதுகாவலும் தேடிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய மாபெரும் ரஹ்மத் பொழியக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய ரஹ்மத்தை எதனின் மூலமாக அடைய முடியும் என்கிறதனையும் விளங்கி செயல்படணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது. வசியத் ரஹ்மத்தி குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் என்ற அருட்கொடை கருணை இரக்கம் இது அனைத்து வஸ்துகள்லையும் பரவி கிடக்குது, வியாபித்துள்ளது என்று கூறப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அதனை சொல்லியிருக்கிறான். மற்றும் ஒரு கட்டத்தில் ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்ற அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். கொல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, ஆத்மாக்களுக்கு பாவங்களை செய்து தீங்கு இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நம்பிக்கை இழக்க வேண்டாம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் ரொம்பவும் ஆர்வம் ஊட்டுகிறான். அத்துடனே குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் குரானோடையே நாங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு குரானோட தொடர்பாக இருப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடனே ரமலானுடைய காலத்தில் குரானை கற்றுக்கொள்கிறதுக்கு, அதனை படிக்கிறதுக்கு நாங்கள் இயன்ற அளவு முயற்சியும் செய்யணும். குரானை யார் படிக்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆக பெரிய ரஹ்மத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. குரானை நாங்கள் சிந்திக்கணும். மன் காலபிஹி சதகா, யார் குரானை கொண்டு பேசுகிறார்களோ அவர்கள் உண்மை பேசிவிட்டார்கள். அதாவது ஆரம்ப காலத்தில் சில பெண்மணிகள் இருந்தாங்க, அவங்க குரானை தவிர வேறு எதை கொண்டும் பேச மாட்டாங்க. ராபியத்துல் அதவியா என்ற ஒரு பெண் வள்ளி, அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட குரானில் வரக்கூடிய பெயர்களை தான் வைத்திருந்தாங்க. யஹ்யா, ஜக்கரியா, அவங்க பிள்ளைகளை அந்த பெயர்களை கொண்டு அழைத்து குரானுடைய ஆயத்தின் மூலமாகத்தான் கதைப்பாங்க. இப்படி 40 வருடங்களாக அந்த முறையில் குரானை தவிர வேறு எதையும் பேசியது கிடையாது என்று சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். அவங்களுடைய வீணான பேச்சுகளுக்கு எந்த விதமான இடமும் இருக்கல. இதனால் யார் குரானை கொண்டு பேசுகிறாரோ முற்றிலும் உண்மையை பேசினார். மன் அமிலபிஹி உஜிர, யார் அந்த குரானுடைய விடயத்தை கொண்டு அமல் செய்வாரோ அவர் கூலி கொடுக்கப்படுவார். ஒமன் ஹக்கமபிஹி ஆதல, யார் குரானை வைத்து தீர்ப்பு வழங்குவாரோ அவர் நீதமான முறையில் தீர்ப்பு வழங்கிவிட்டார். ஒமன் துஇய இலைஹி ஹுதிய இலஸ்ஸிராத்தில் முஸ்தகீம், யார் அந்த குரானின் பக்கம் அழைக்கப்படுறாரோ அவர் நேரான பாதையின் பக்கம் அழைக்கப்பட்டு விட்டார். அவருக்கு வழிகேடே கிடையாது. அதற்கு பதில் அளிக்கிறது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்குது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, மல்லம் யக்ரஇல் குர்ஆன ஃபகது ஹஜரஹு, யார் குரானை ஓதவில்லையோ அவர் அந்த குரானை மறுத்து விட்டார், அதனை ஏற்றுக்கொள்ளல, அதனை அவர் நிராகரித்து விட்டார். வமன் கரஅ
வலம் யததப்பர் மஆனிஹி ஃபகத் ஹஜர. யாரு அதனை ஓதினாரு, ஒருத்தர் அதனை ஓதுறாரு என்றாலும் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கிறார் இல்லைண்டா ஃபகத் ஹஜர, அவரும் குரானை மறுத்துவிட்டார். வமன் ததப்பர மஆனிஹி வகர, ஒருத்தர் ஓதுறாரு அதனுடைய மனாவையும் கருத்துகளையும் நல்ல முறையில் கண்டெம்ப்ளேட் பண்ணுறாரு, சிந்திக்கிறாரு. வலம் யமல் பிஹி, ஆனாலும் அதனை அமல் செய்யலென்றால் ஃபகத் ஹஜர, அவரும் மறுத்துவிட்டார் என்று சொன்ன அவர்கள் குரானுடைய ஆயத்தையும் அதற்கு விளக்கமாக ஓதி காண்பித்தார்கள். வகாலர் ரசூல், கியாமத்து நாளன்று ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய உம்மத் இந்த குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களாக ஆக்கி கொண்டார்கள், அவர்கள் அதனை அமல் செய்யல. இதனால் குர்ஆனை வைத்து எங்களுக்கு விளையாட முடியாது. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் அதுக்கு இயன்ற அளவு நாங்கள் முக்கியத்துவங்களை கொடுக்கணும், கூடுதலாக குர்ஆன் ஓதுறதுக்கு தண்டிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானாக. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் சொன்ன வார்த்தையை விட்டு, வஅன்தும் ஷர்ரு மக்கானா, நீங்கள் அந்தஸ்தில் காரியத்தில் மிக கெட்டவர்கள், நீங்கள் எதை வர்ணிக்கிறீங்களோ அது உண்மைக்கு புறம்பானது, அதனுடைய விடயத்தை அல்லாஹ் நன்கு அறிவான் என்று ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் கூறினாங்க. 3 முறை இவங்க கண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக சோதனைகள் இவங்களுக்கு பெருமிதமாக வந்தது. அதில் ஒரு முக்கியமான சோதனை தான் ஜுலைஹா அவங்க விருப்பப்பட்ட நேரம் இவங்க கண்டிக்கப்பட்டு சிறைக்கூடத்தை அடைஞ்சாங்க. 2வது, சிறைக்கூடத்தில் அவங்களோட இருந்த நண்பர் இடத்துல சொன்னாங்க, நீங்கள் போவீங்க, அவங்களுடைய எஜமானனை சந்திப்பீங்க, அவரிடத்துல என்னை பற்றி நீங்கள் கூறணும். ஆனாலும் அவர் அதனை மறந்துட்டார். பல வருட காலங்கள் சிறையிலேயே இருக்க நேர்ந்தது. 3வதாக, இவங்களுடைய சகோதரர்கள் திருடர்களே என்று அவங்கள அழைத்த நேரம், ஏற்கனவே அவங்களும் நாங்கள் திருடர்கள் அல்ல, மாறாக இந்த புனியாமின் ஒரு திருடராக இருக்கிறார், அத்துடனே அவருக்கு முதல் இருந்த அவருடைய சகோதரர் ஒருவரும் யூசுஃப் என்றவரும் திருடியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னது ஒரு மாபெரும் சோதனையும் தான், ஒரு தண்டனையாகவும் அவர்களுக்கு அது அமைந்திருக்கிறது. புனியாமீனை விடுதலை செய்கிற விஷயத்தில் அவங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாங்க. அதில் ரூபில் என்கிறவன் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்கிறார், அரசனே, நீங்கள் எங்களுடைய சகோதரரை எங்களிடத்தில் ஒப்படைங்க, அப்படி இல்லைண்டா நான் சப்தமிட்டு அலறுவேன், நான் சப்தமிட்டு அழுவேன், என்ற சத்தத்தால் இந்த மிஸ்ருடைய, அதாவது உங்களுடைய பகுதியினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்ப்பஸ்திரிகளும், எல்லா பிரெக்னன்ட் தாய்மார்களும் அவங்க பிரசவித்து விடுவாங்க என்று சொல்லி அவரிடத்துல கோபத்தை ரொம்பவும் மேலிட செஞ்சு கொண்டார். இதனால் அவருடைய உடம்புல இருந்த மயிர்கள், ரோமங்கள் எல்லாம் சிலுந்து அவருடைய துணிகளுக்கு மேலால் நீட்டிக்கொண்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு கோபப்பட்டார். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை நீக்கிறதுக்கு ஒரு விதிமுறை ஒன்று இருந்தது. அது அவங்களுக்கென்றே பிரத்யேகமான ஒரு முறை ஒன்று, வேற யாருக்கும் அப்படியான முறை கொடுக்கப்பட்டு இருக்கல்ல. இவர்களுக்கு மத்தியில் பழக்கப்பட்ட ஒரு முறை ஒன்று இருந்துச்சு. அப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், மகன்மார்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அவங்களுடைய மக்களில் யாராவது ஒருத்தர் அவரை போயிட்டு தொடணும். அப்படி தொட்டா தான் அந்த கோபத்தை அடக்கிடும். அப்படி இல்லைண்டா யாராலையும் அந்த கோபத்தை அடக்க முடியாது. இதுக்காக அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தே ஒருவர்
இருக்கணும். அப்படி வேறும் வெளியில இருந்து ஒருவர் தொட்டால் அதனை சமாளிக்க இயலாது, அந்த கோபத்தை அடக்க இயலாது. அவரிடத்துல கோபத்தை ஏற்படுத்தி கொண்டு சத்தமிட்டு இவர் அழ ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை அழைத்து சொன்னாங்க, இவருடைய பக்கத்தில் நின்றுக்கோங்க, அவரை கொஞ்சம் தொட்டு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி அவர் பக்கத்தில் நின்று இந்த கோபம் மேலிட்டவரை பிடிச்சாரு. அவருடைய கோபம் தணிஞ்சிட்டுது. இதனால் அவருக்கு சத்தமிட முடியலை. அவருடைய கையை பிடித்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் நின்று இருந்தார். கோபம் தணிஞ்சு போயிட்டுது. இப்போ கோபம் தணிஞ்சு போனதை கண்ட இந்த சப்தமிடக்கூடிய ரூபில் அவர் சொல்றாரு, இங்க யாக்கூபுடைய ஒரு வித்து இருக்கணும், யாக்கூபுடைய ஒரு ஏதேனும் ஒரு விந்தையொண்டு இருக்கணும் என்று சொல்லி சொல்றாரு. காரணம் என்னண்டா, வேற யாரும் பிடித்தா அவரை கட்டுப்படுத்த இயலாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தான் அந்த செயலை செய்யணும். ரோபில்ட கோபம் தணிஞ்சு விட்டோனே இங்கே யாக்கூபுடைய வித்து இருக்குது என்று சொல்றாரு. இதை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒன்றும் தெரியாதவரை போல நடித்து கேட்குறாங்க, யாக்கூப் என்றால் யாருன்னு, என்ற வாப்பாட பேரை மரியாதை இல்லாமல் நீ சொல்றதான்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இவர் டெம்பர் ஆகிட்டார். யார்? ரூபில். கோபத்தில் மேலிட்டு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவரை பிடித்து கீழே தள்ளினாங்க. தள்ளிட்டு தான் ஹீப்ரு பாஷையில் சொன்னாங்க, உங்களை பார்க்கலும் பலம் உள்ளவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா என்று சொல்லி அவருடைய அந்த முரட்டுத்தனத்தை அப்படியே கட்டுப்படுத்தினாங்க. பொறவு அந்த ரூபில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறத கேட்கலானார், வழிபட்டார். அடுத்து ஆயத்து 78வது ஆயத். காலு யா ஐயுஹல் அசீஸு இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா ஃபஹுத் அஹதனா மக்கானஹு இன்னா நராக மினல் முஹ்சினீன். புன்யாமீனை பற்றி சொல்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை தன்னிடத்தில் வைத்து கொண்டதின் காரணமாக காலு அவங்க சொல்லுறாங்க, யா ஐயுஹல் அசீஸ் இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா. அசீஸே, கவர்னரே, இவருக்கு ஒரு வயது முதிர்ந்த தந்தை இருக்கிறார். இன்னலஹு அவருக்கு இருக்கிறார், அபன் ஷேഖன் கபீரா ஒரு வயது முதிர்ந்த தந்தை இருக்கிறார். ஃபஹுத் அஹதனா மக்கானஹு அவருக்கு பகரமாக எங்களில் ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க என்றார். அவருக்கு பகரமாக எங்களில் ஒருத்தரை எடுத்துக்கோங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று நாங்கள் காண்கிறோம். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கால மஆதல்லா அன் தஅஹுத இல்லா மன் வஜதனா மதாஅனா இந்தஹு இன்னா இதல்ல லாலிமூன். எங்களோட பொருட்கள் யாரிடம் இருந்ததோ அவரை நாங்கள் கண்டுபிடிச்சி அவரை பிடித்து கொள்றதுக்கு உண்டான விடயம் இங்கே நடந்திருக்குது. இவரை நீங்கள் இப்போ விட்டுவிட சொல்கிறீங்க. காலம் ஆதல்லா, அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுறோம். நிச்சயமாக நாங்கள் அப்படி இவரை விட்டு விட்டோம்டா அநியாயம் செய்தவர்களாக ஆகிடுவோம். அவருக்கு பதிலாக வேற யாரையும் எடுக்க முடியாது. அப்படி நாங்கள் எடுப்போம் என்றால் அநியாயக்காரர்களாக ஆகிடுவோம் என்ற விடயத்தையும் சொல்கிறாங்க. அதோட அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் புன்யாமீனை கட்டாயம் எங்களோட அனுப்பவே வேணும். எங்களோட வயது முதிர்ந்த அந்த தந்தைக்கு இவரை பார்க்கணும் பிரியமான ஒருத்தரும் இல்லை. அவருக்கு முன்னால் சென்று போன அவருடைய புள்ள, அவருக்கு பதிலாக இவரைத்தான் அவர் பக்கத்திலே வைத்திருந்தார். இப்போ அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நிறுத்தி கொள்ளப்பட்டா அதிகம் கவலைக்கு உள்ளாகிடுவார். எங்களோட வாப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். எங்களுக்கு நீங்கள் விருந்தளித்தீங்க, மரியாதை செஞ்சீங்க, தானியங்கள் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சீங்க. இப்போ எங்களோட ஒருவரை அவருக்கு பதிலாக
அடிமைப்படுத்தி கொண்டு அவரை விடுதலை செய்தால் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி பூர்த்தியாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் கொடுத்தாங்க, நாங்கள் பிடித்து கொண்டது உங்களுடைய ஷரியத்துடைய சட்டப்படிக்கு, நீங்கள் அதுக்கு சம்மதித்தீங்க, சம்மதம் தெரிவித்ததன் காரணமாகத்தான் நாங்கள் அவரை வச்சு கொண்டோம். இப்போ எங்களோட பொருட்கள் யாரிடத்தில் இருக்குதோ அவரை தவிர வேறொருவரை நாங்கள் பிடித்து வச்சுக்கொண்டா உங்களுடைய சமூக ஷரியத்துடைய சட்டப்படிக்கு நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிடுவோம், அப்படி செய்ய எங்களால் முடியாது என்று ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சிட்டாங்க. புன்யாமீன் நிறுத்தி வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது ஒரு வஹியுடைய அமைப்புல தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட அமைப்புல தான் புன்யாமீனை நிறுத்தி வைத்து கொண்டாங்க. புன்யாமீனை அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விடுவித்து வேறொருவரை பிடித்து வைத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்ஹாமியத்தின் மூலமாக அந்தரங்கத்தில் எந்த கட்டளையை நபிக்கு இட்டானோ அதனை மீறிய குற்றத்துக்கு இவங்க ஆளாகிடுவாங்க. இதனால தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி பணிந்து கேட்டும் கூட விடுதலை செய்ய மறுத்தாங்க. எங்களுக்கு தெரியும், இல்ஹாம் என்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு விரோதமாக நடக்கிறது ஒரு அநியாயம். அல்லாஹ் தாலா இடத்திலிருந்து வரக்கூடிய கட்டளையை நாங்கள் அந்த முறையில் செய்யணும். சில இறை நேசர்களுக்கும் இந்த இல்ஹாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவங்க அதற்குண்டான அறிவிப்பு கொடுக்கப்படுவாங்க, இந்த பயணம் செய்கிறதா இல்லையா. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போகிறா அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை முடிக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் இல்ஹாமியத்தின் மூலமாக அந்த அறிவிப்பு அவங்களுக்கு கிடைக்கும், இவளை திருமணம் முடிக்கிறதா இல்லையா. இந்த முறையில் சில விடயங்களை அறிவிப்புகளை கொண்டே செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி. அவர்களுடைய பேணுதலின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்கிறான். ஃபலம்மஸ்தை அசூ மின்ஹு ஹலசூ நஜியா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை விடுதலை செய்ய மாட்டாங்க என்று இவங்க அறிந்து கொண்டு நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. இவர் விட மாட்டாரு என்று நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. இதனால் அவரை விடுதலை செய்கிறது வீண் முயற்சி என்று சொல்லி நினச்சி இவங்க அந்த இடத்துல வந்து வெளிக்கிளம்புறாங்க. கால கபீருஹும் அலம் தஅலமு அன்ன அபாக்கும் கது அஹத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹி வமின் கபுலு மா ஃபர்ரத்தும் ஃபி யூசுஃப் ஃபலன் அப்ரஹல் அர்ல ஹத்தா யஅதன லி அபி அவ் யஹ்கும் அல்லாஹு லி வஹுவ கைருல் ஹாக்கிமீன் என்று சொல்லுறார். நாங்கள் எங்களுடைய வாப்பாடத்தில் போயிட்டு தந்தை இடத்துல போயிட்டு என்ன சமாதானம் சொன்னாலும் இப்போ சரி வாரதில்லை, எப்படி நாங்கள் அவர்கிட்ட சமாதானம் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் இவங்க இப்போ கூடி ஆலோசனை செய்கிறாங்க. அப்போ இந்த ஆயத்தில் வாரதன் அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்திலையும் இவங்க குறை செய்து விட்டதை ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ புன்யாமீனை நல்லா கவனித்து பாதுகாத்து அவங்கள தந்தை இடத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிச்சுத்தான் அவரை அழைத்து கொண்டு வந்தோம். அந்த வாக்குறுதியையும் நாங்கள் மீறக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிடும். அதனால் எங்களுக்கு இப்போ புன்யாமீனை அழைத்து செல்ல முடியாமைக்குது. என்ன, அதாவது அந்த ரூபில் சொல்கிறாரு, என்ன என்னுடைய தந்தை வரவழைக்கும் வரைக்கும், என்ன வருமாறு அனுமதி தரும் வரைக்கும் தந்தை இடத்துல திரும்பி போமாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களிடத்தில் இர்ஜியூ இலா அபீக்கும், நீங்கள் உங்களுடைய வாப்பாடத்தில் போங்க, ஃபகூலு போயிட்டு சொல்லுங்க, யா அபானா எங்களுடைய தந்தையே, இன்னபுனக சரக உங்களுடைய மகன் புன்யாமீன் திருடிவிட்டார் என்று சொல்லுங்க.
வமா ஷஹிதுனா இல்லா பிமா அலிம்னா வமா குன்னா லில் கைபி ஹாஃபிலீன். நாங்கள் எதனை கண்ணால் பார்த்தோமோ அதைத்தான் உங்களிடத்தில் சொல்கிறோம். வமா ஷஹிதுனா இல்லா பிமா அலிம்னா, நாங்கள் அறிந்ததைத்தான் உங்களிடத்தில் கூறுறோம். வமா குன்னா லில் கைபி ஹாஃபிலீன், மறைவான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கோ அதனை பார்ப்பதற்கோ எங்களுக்கு ஆற்றல் கிடையாது. இப்போ உங்களுடைய தந்தையிடம் சென்று மகன் புன்யாமீன் திருடி இருக்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு, அவர் களவெடுக்கிற நேரம் நாங்கள் பார்க்கவும் இல்லை, அவர் திருட்டு பொருள்கள் அவரிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதைத்தான் நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்த விஷயம் உண்மை என்றெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு திரும்பி போகுமாறு சொல்கிறாங்க. அடுத்த ஆயத் சொல்லுது, வஸ்அலில் கர்யத்தல்லதி குன்னா ஃபீஹா வல் ஈரல்லதி அக்பல்னா ஃபீஹா வ இன்னா லசாதிகூன். இவங்க தன்னுடைய தந்தை இடத்துல வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படித்தான் நடந்தது, இதனால் புன்யாமீன் அடிமையாகிவிட்டாரு, நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, இதனால் அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்தோமே அங்கே ஒரு ஒட்டக கூட்டத்தினர் வந்தாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் விசாரித்து பாருங்க, நாங்கள் உண்மையாளர்கள், அந்த ஊர் ஜனங்களிடத்தில் விசாரித்து பாருங்க என்றெல்லாம் சொன்னாங்க. வழி அனுப்பிட்டு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. ரூபில் என்கிறவர் மறுவா திரும்பி வரார். திரும்பி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இவங்களை வழி அனுப்பிட்டு திரும்பி வந்தார். வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ரூபில் திரும்பி வராரு. கேட்குறாங்க, ஏன் திரும்பி வந்தீங்க? இல்லை, நீங்கள் புன்யாமீனை வச்சு கொண்டீங்க, அதோடு சேர்த்து என்னையும் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். இவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கப்பட்டார். கண்ணியமான முறையில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நடந்து கொண்டாங்க. இந்த 2 பேரும் தவிர மிகிதம் உண்டான 9 சகோதரர்களும் அவங்க கண்ணான் தேசம் போனாங்க. அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் நடந்த விவரத்தை சொன்னாங்க. ஏற்கனவே இவங்க ஊர்வாசிகளிடத்தில் கேட்டு பார்க்குமாறும் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டக கூட்டத்தை சந்தித்தோம், அவங்களிடத்துலையும் கேட்டு பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இந்த முறையில் தான் பதில் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அழகாக்கி வச்சிக்குது. ஃபஸபருன் ஜமீல், நல்ல முறையில் பொறுமை கொள்வது தான் இப்போ சமயோசிதம். அசல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ, அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் கொண்டு வரத்துக்கு போதுமானவன். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் அறிந்த விவேகமுள்ளவன், நுணுக்கசாலி என்று சொல்லி அவங்க பதில் கொடுக்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்குறாங்க. ஈஜிப்துடைய அரசர், அதாவது சட்டத்தின் படிக்கு திருடியவரை கைது செய்து அடிமைப்படுத்துறதுக்கு எந்த வழியும் இல்லை, எங்களுடைய ஷரியத்தில் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுறாங்க. இதனால் நீங்கள் அந்த அரசருக்கு உங்களுடைய ஷரியத் சட்டத்தை ரொம்ப பெருமை அடித்து காட்டி கொடுத்துட்டீங்க என்றெல்லாம் பேசினாங்க. உங்களுடைய இப்படியான விடயத்தின் காரணமாகத்தான் அவர் பிடிக்கப்பட்டிருப்பார். இப்போ என்ன செய்ய, அழகான முறையில் பொறுமை கொள்ள வேண்டியது தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என்ற மகனை அல்லாஹ் கொண்டு வர போதுமானவன், என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் சேர்க்க போதுமானவன், அவங்கள திரும்பி கொண்டு வருவான் என்ற கவலையில் அவங்க சொன்னாங்க, என்ற கவலையை அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன், என்ற மக்களை என்னை விட்டும் பிரித்ததில் ஏதேனும் விசேஷம் இருக்கும், காரணம் இல்லாமல் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான், அவன் நுணுக்கமானவன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்லி அவங்களே தேற்றிக்கொள்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அஸானுடைய நேரம்